வணக்கம். நீட் 2026 நிறைய குழந்தைங்க வந்து ப்ரிப்ரேஷன் பண்ணிகிட்ருக்காங்க. இப்போ மீதம் இருக்கக்கூடிய நாட்கள் ஒரு 75 நாட்கள் இருக்கும். இந்த நாட்களில் நம்ம என்ன பண்ணால் என்னுடைய ஸ்கோர் வந்து இன்க்ரீஸ் ஆகிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கும் அப்படின்னு வந்து பார்த்திங்கன்னா, நிறைய குழந்தைங்களுக்கும் லாஸ்ட் டைமில் தான் வந்து பார்த்திங்கன்னா அந்த வந்து எப்படியாவது பண்ணணும் அப்படின்ட்டு பேரண்ட்டும் என்னடா இது என் குழந்தைக்கு மார்க் வரலையே, ஏதாவது நம்ம பண்ணால் நல்லா இருக்குமா அப்படின்ட்டு என்ன பண்ணணும் அப்படின்னு தெரியாமல் புலம்பிக்கிட்டு இருக்கிற மாணவர்களும் இருக்காங்க. அவங்களுக்கு ஏதாவது சப்போர்ட் பண்ணி குழந்தைங்கள மார்க் எடுக்க வச்சிடணும் அப்படின்ற பேரண்ட்டும் இருக்காங்க. அவங்களுக்கான தீர்வு தான் இந்த வீடியோ. நான் உங்கள் கோவிந்தராஜ் ஜிஆர் அகாடமி சார்பாக உங்ககிட்ட பேசிகிட்டு இருக்கேன். சார் +2 முடிக்க போகிறேன். நீட் எக்ஸாமில் நான் என் குழந்தைய வந்து மார்க் ஸ்கோர் பண்ண வச்சு கவர்மெண்ட்டை கிராக் பண்ண போகிறேன் சார். கவர்மெண்ட் காலேஜை எடுத்தே ஆகணும். சின்னதுலேருந்து எங்களுக்கு ஆசை. அதுவும் அப்படி ஒயிட் கோட் போட்டு ஸ்டெத்தை மாட்டி என் குழந்தை அது கம்பீரமாக நடந்து வரணும் அப்படின்னு நினைக்கக்கூடிய பேரண்டா நீங்கள் கவலைப்படாதீங்க. உங்களுடைய ட்ரீமை ஃபுல்ஃபில் ஆக்கிறதுக்கு தான் ஆர்ஜிஆர் இருக்கும். அதுவும் உங்களுடைய குழந்தை கவர்மெண்ட் காலேஜில் படிக்கணும்னு நீங்கள் ஆசைப்படுறீங்களா, கவர்மெண்ட் கோட்டா சீட் எடுத்து படிக்கணும்னு ஆசைப்படுறீங்களா, கவர்மெண்ட்டா அப்படின்னா கூட பரவாயில்ல, கவர்மெண்ட் கோட்டா அப்படின்னா ஓகே சார், அந்த அளவுக்கு ரெடி பண்ணால் போகிறோம் அப்படின்னா ஆர்ஜிஆர் 2027 எக்ஸாம் எழுதக்கூடிய மாணவர்களுக்கு ஸ்பெஷல் ப்ரோக்ராம். 26ல் +2 முடிக்கிறாங்க, 1 இயர் டிராப் பண்ணுறாங்க, பரவாயில்ல என் குழந்தை வந்து கவர்மெண்ட் கோட்டா சீட்டு தான் எடுக்கணும் அப்படின்னா ஆர்ஜிஆர்ல 20 பேரை வச்சு ஒரு அருமையான சூப்பர் ஸ்பெஷல் பேட்ச், டிராப்பர்ஸ் பேட்ச் அண்ட் ரிப்பீட்டர்ஸ் பேட்ச் வந்து நம்ம என்ன பண்ணுறோம் போடுறோம். உங்கள் குழந்தை அந்த 20ல் இருந்தோன்னா கேரண்டி கொடுக்குறாங்க. என்ன கேரண்டின்னு பார்த்தீங்களா, சீட்டு வாங்கலை கவர்மெண்ட் கோட்டானா உங்களுடைய ஃபீஸ் வந்து என்ன பண்ணுறோம், டியூஷன் ஃபீஸ் 100% ரீஃபண்ட் பண்ணுறோம், கேரண்டி. இதில் ஜாயின் பண்ணணுமே அப்படின்னா 20 ஸ்டூடெண்ட் தான். ஒன்று அட்வான்டேஜ், இண்டிவிஜுவல் கேர் கிடைக்கும், ரீஃபண்ட் ஆப்ஷனும் இருக்குது. இதுக்கு மேலே நம்ம எதுக்காக வெயிட் பண்ணோம்? அதுவும் சென்னையில் ஆர்ஜிஆர் அகாடமி. 8695186953 கால் பண்ணுங்கள். ஃபஸ்ட்டு டைம் ஆர்ஜிஆர் அகாடமி யூடியூப் சேனல் பார்க்க வந்திருப்பீங்க. தயவுசெய்து என்ன பண்ணணும், நீங்கள் நம்ம வீடியோவுக்கு சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுட்டிங்கன்னா நிறைய தகவல்கள் வந்து டெய்லி பேசிஸில் நம்ம கொடுத்துட்ருக்கோம். உங்களுக்கு அடுத்த 6லேருந்து 8 மாதங்கள் உங்களுக்கு கண்டிப்பாக யூஸ்ஃபுல்லாக இருக்கக்கூடிய தகவல்கள் மட்டும்தான் உங்களுக்கு வரும். சரியா? அதனால் தயவுசெய்து நம்மளுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. அதே போல் உங்களை மாதிரி பேரண்ட்ஸ் என்ன பண்ணுவாங்க, என் குழந்தைங்களுக்கு ஏதாவது நல்ல வழி பிறக்காதா, நீட் எக்ஸாமில் கிளியர் பண்ண மாட்டாங்களா, அடுத்தது என் குழந்தைக்கு நான் சீட்டு வாங்கிறதுக்கு என்ன பண்ணணும் அப்படின்றத ஒரு தெளிவு எனக்கு வேணும், அதுக்கு யாருன்னா ஹெல்ப் பண்ண மாட்டாங்களா அப்படின்ற மாதிரிலாம் பார்க்கக்கூடிய பெற்றோர்கள் உங்களுக்கு தெரிஞ்சவங்களா இருந்தாங்க அப்படின்னா நம்மளுடைய இந்த வீடியோவை நீங்கள் ஷேர் பண்ணி விட்டுருங்க. ரைட்டா? மாணவர்கள் பார்த்துட்டு இருந்தீங்க அப்படின்னா தயவுசெய்து உங்கள் பேரண்ட்டுக்கிட்ட இதை கொடுத்துட்டு நீங்கள் போய் படிக்கிற வேலையை பாருங்கள். நம்மளுடைய வீடியோவெல்லாம் வந்துங்க தயவுசெய்து மாணவர்கள் வந்து என்ன பண்ணுறீங்க, டைம் ஸ்பெண்ட் பண்ணி பார்க்காதீங்க. உங்கள் பேரண்ட்டை பார்க்க சொல்லுங்கள். அதில் இருக்கக்கூடிய ஒரு 5 நிமிஷம் 10 நிமிஷம் பேசக்கூடிய கண்டென்ட்டை அவங்க 2 நிமிஷத்தில் உங்களுக்கு சொல்லிடுவாங்க. அவங்க சொல்கிறத பார்த்துக்குங்க. ரைட்டா? அதனால் தயவுசெய்து மாணவர்கள் நம்ம வீடியோ பார்த்து டைமை வந்து வேஸ்ட் பண்ணாதீங்க. பெற்றோர்கள் நீங்கள் நம்மளுடைய வீடியோவை கம்பல்சரி பார்த்து தான் ஆகணும். நீங்கள் பார்க்காம மிஸ் பண்ணிடாதீங்க. அவங்க பார்த்து படிப்பை மிஸ் பண்ணிட வேண்டாம், நீங்கள் பார்க்காம குழந்தைங்களுக்கு கைட் பண்ணுறதை மிஸ் பண்ணிட வேண்டாம். ரைட்? ஓகே, வீடியோவுக்கு போயிடலாம். என்ன பண்ணணும் சார் என் குழந்தை அப்படின்ற மாதிரி இருக்கும். ஏன்னா குழந்தைங்களுக்கு வந்து கூடயே இருந்து சொல்லிகிட்டே இருக்கணும். காலையில் எழுந்ததுலேருந்து நைட்டு வரைக்கும் அந்த குழந்தைங்களுக்கு படிக்கணும்னு இருக்கும். திடீர்னு வந்து பார்த்தீங்கன்னா ஃப்ரெண்டு வருவாங்க, பேசணும்னு ஆசை வரும். திடீர்னு வந்து பார்த்தீங்கன்னா வாட்ஸ்அப்பில் ஒரு டங்குன்னு வந்து பார்த்தீங்கன்னா ஒரு நோட்டிஃபிகேஷன் வரும், அதை எடுத்து பார்க்கணுன்னு ஆசை வரும். அதை பார்க்குறப்ப நம்ம என்ன பண்ணோம், ஃபோன் அங்கே வை, படிக்கிற வேலையை பாரு சொல்லணும், சொல்லித்தான் ஆகணும். ஒரு ஃப்ரெண்டு வராரு, பா வந்தியா, குழந்தை படிச்சுட்டு இருக்கான்ப்பா, அப்புறம் வா அப்படின்னு பேரண்ட் சொல்லணும். பார்க்க வந்தியாப்பா, வா உட்காரு அப்படின்னு உட்காந்தாங்க அப்படின்னா போச்சு. 1 hour சும்மா பேசுகிறேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ½ a day போயிடும். ஒரு வாட்ஸ்அப் மெசேஜை வந்து நோட்டிஃபிகேஷன் வந்திருக்கேன்னு பார்க்கலான்னு போனால் அதில் இருந்து பார்த்தீங்கன்னா இது என்ன சரி, இது ஏதோ சொன்னாங்களே, இவங்களுக்கு கால் பண்ணுவேன் அவங்க ஏதோ சொன்னாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா டைம் போகிறதே தெரியாது. 1 hour வேஸ்ட்டாக போயிடும். அதனால் தயவுசெய்து பேரண்ட் வந்து குழந்தைங்களுக்கு இந்த ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் இருந்தாங்க அப்படின்னா தயவுசெய்து இதெல்லாத்தையும் கட் பண்ணி அப்படி ஓரம் வைங்க. 2வது, மொபைல் ஃபோன்ஸ் வந்து உங்கள் குழந்தைங்களுக்கு கொடுக்கணும்னு அவசியமே கிடையாது படிக்கிற டைமில்.
நீங்கள் வச்சுக்கோங்க. அதில் ஏதாவது அர்ஜென்ட் கால் வந்துன்னா அட்டன் பண்ணி குழந்தைக்கு தேவை இருந்தால் மட்டும் அந்த இன்ஃபர்மேஷன் கொடுங்க. ஃப்ரெண்டு கால் பண்ணுவேன், ஆண்டி நான் வந்து பேசணும் ஆண்டி என் ஃப்ரெண்டுக்கிட்ட அப்படின்வாங்க. என்னப்பா பேசணும் அப்படின்னு கேளுங்க. ஒன்றும் இல்லை ஆண்டி சும்மா தான் பேசணும், ஒன்றும் இல்லாததுக்கெல்லாம் எதுவும் பேசணும் இல்லைப்பா வெய் அப்படின்னா போதும். ரைட்டாக தேவையில்லாமல் அன்வான்டாக இருக்கக்கூடிய விஷயங்களை நம்ம தான் கட் பண்ணணும். குழந்தைக்கு கஷ்டமாக தான் இருக்கும். ஐயோ ஃப்ரெண்டு கால் பண்ணால் அம்மா இப்படி சொல்லிட்டாங்களா, அப்பா சொல்லிட்டாங்க, பரவாயில்ல எப்போ பேசிக்கலாம், எக்ஸாம் முடிஞ்சுமே ஃப்ரீ தானே, ரிசல்ட் வரத்துக்கு 1 மாதம், கவுன்சிலிங் முடிக்கிறதுக்கு 4 மாதம், 5 மாதம் வீட்டில் ஃப்ரீயாக தானே இருப்போம். அப்போ குழந்தைங்க கூட நம்ம ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் வர வச்சு வீட்டில் டெய்லி ஒரு ஃப்ரெண்டை கூப்பிட்டு பேசிக்கலாம், தப்பே கிடையாது. 1 மணி நேரம் இல்லை 2 மணி நேரம் கூட அவங்க சேட் பண்ணிக்கலாம். சரியா? இதை நீங்கள் ஃபஸ்ட்டு கட் பண்ணணும். அதுக்கு அடுத்தது, வீட்டில் இருந்து படிக்கக்கூடிய மாணவர்களாக இருந்தாங்க அப்படின்னா பேரண்ட்டு தயவு செய்து காலையில் ஒரு 4 மணிக்கு குழந்தைங்களை எழுப்பியே ஆகணும். ஏன்னா மார்க் வேணும், கவர்மெண்ட் சீட்டு வாங்கணும் அப்படின்ற ஒரு குறிக்கோளோட படிச்சுக்கிட்டு இருக்கக்கூடிய மாணவர்கள் மற்றும் பெற்றோர்களுக்கு மட்டும்தான் இந்த வீடியோ. ஏதோ சும்மா ஏதோ படிக்கிறேன், ஏதோ நானும் பண்ணேன், நானும் நீட்டுக்கு போகிறேன், இப்போ எழுத போகிறேன் அப்படின்னு சொல்கிறவங்களுக்கு இல்லை. இப்போ நான் பேசிக்கொண்டு இருக்கக்கூடிய விஷயம் யாருக்கு அப்படின்னா, கவர்மெண்ட் சீட்டை தட்டணும், அட்லீஸ்ட் கவர்மெண்ட் கோட்டாவை எடுத்துடணும் அப்படின்னு நினைக்கிறீங்க பாருங்கள், அவங்களுக்கு தான். சரியா? அப்போ அந்த 4 மணிக்கு அந்த குழந்தைய எழுப்பி படிக்கிறதுக்கு வைக்கணும். ஏன்னா ஒரு இன்ஸ்டியூஷனில் போய் படிக்கிறதுக்கு போகிறப்போ ஒரு 10 மணிக்கு தான் போவாங்க. அப்போ 4 மணிக்கு எழுப்பினீங்கன்னா 5, 6, 7, 8 இந்த 4 மணி நேரம் கம்பல்சரி குழந்தைய எழுப்பிட்டு நீங்கள் எழுப்பி வச்சுட்டு நீங்கள் போய் தூங்கக்கூடாது. நீங்களும் குழந்தை பக்கத்தில் உட்காந்துக்கணும். உங்களுக்கு தெரியுதோ தெரியலையோ நீங்கள் ஏதாவது ஒரு புக்கை எடுத்து வச்சுட்டு படிக்கணும். இல்லை உங்களுக்கு ஏதாவது ஒர்க் இருந்தால் பாருங்கள், தப்பு இல்லை. ஆனால் நீங்கள் குழந்தைய எழுப்பிட்டு நீங்கள் போய் தூங்கிட்டீங்கன்னா உங்கள் குழந்தைய உங்கள் கூட சேர்ந்து எப்போ தூங்குன்னு தெரியும். அதனால் தயவு செய்து அடுத்த 2.5 மாதங்கள் உங்கள் குழந்தைக்காக நீங்களும் 4 மணிக்கெல்லாம் எழுந்துக்கணும் அப்படின்றத மனசில் வச்சுக்கிடுங்க. ரைட்டா? அதே போல் குழந்தை வந்து படிக்கிறதுக்கு ஹாய், என் பேர் ரித்யா. நான் வந்து ஆர்ஜிஆர் அகாடமியில் ஸ்பெஷல் ரிப்பீட்டர்ஸ் பேட்சில் வந்து சேர்ந்துருக்கேன். நாங்கள் வந்து எப்போ காலையில் 5 மணிக்கு எழுந்திரிச்சிப்போம். 6 o'clockலேருந்து கிளாஸ் ஸ்டார்ட் பண்ணுவாங்க. ஸ்டாஃப்ஸ் எல்லாமே வந்து ஃப்ரீயாக வந்து சொல்லி தருவாங்க. என்ன டவுட்ஸ் கேட்டாலும் சொல்லுவாங்க. ஈவினிங் வந்து ஸ்டடீஸ் இருக்கும், கூடவே ஃபேக்கல்ட்டிஸ் வந்து இருப்பாங்க. எப்போ டவுட் கேட்டாலும் அப்போவே கிளாரிஃபை பண்ணுவாங்க. எனக்கு வந்து இங்கே வந்ததுக்கப்புறம் டாக்டர் ஆயிடுவேன்னு கண்டிப்பாக நம்பிக்கை இருக்குது. 4 மணிக்கு எழுப்பிட்டீங்க, பல்ல விளக்கிட்டீங்க, கொஞ்சம் அந்த குழந்தைக்கு ஏதாவது டீ காஃபி எதுனா பழக்கம் இருக்குன்னா போட்டு கொடுங்க, தப்பு கிடையாது. குழந்தைய படிக்கிறதுக்கு ரூமில் வச்சுட்டு வெளியில் வந்து நீங்கள் என்ன பண்ணணும், நான் சொன்னல, நீங்களும் முடிந்தால் ஒரு புக்கை எடுத்து வச்சுட்டு படிங்க. சார் என்ன புக்கு படிக்கனே தெரியல அப்படின்னா உங்களுடைய மதம் சம்மந்தப்பட்ட புக்கு படிங்க. கிறிஸ்டியனாக இருந்தால் பைபிள் படிங்க, முஸ்லீம் இருந்தால் குரான் படிங்க, இந்துஸாக இருந்தால் வந்து பார்த்தீங்கன்னா பகவத்கீதா எடுத்து படிங்க. சார் இதெல்லாம் எனக்கு தெரியல அப்படின்னா நிறைய மோட்டிவேஷ்னல் புக்ஸ் இருக்குது. மனம் தரும் பணம் அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா தமிழில் இருக்குது. ஆங்கிலத்திலும் திங்க் அண்ட் க்ரோ ரிச்னு ஒரு புக் இருக்குது, வாங்கி படிங்க. ஒன்னால் முடியும் அப்படின்னு தமிழில் இருக்குது. இங்கிலீஷில் அது தெரிஞ்சதுன்னா யூ கேன் வின் ஷூ கேர், அதை எடுத்து படிங்க. இந்த மாதிரி சில புத்தகங்கள் எல்லாம் நீங்களும் படிக்கிறப்ப உங்களுக்கு ஆட்டோமேட்டிக்காக யூ வில் கெட் எனர்ஜி அண்ட் ரீஜெனரேட்டட் ஆகிடுவீங்க. நீங்களும் என்ன ஏஜ் இருந்தாலும் பரவாயில்ல, எந்த ஏஜ் இருந்தாலும் பரவாயில்ல, இந்த மாதிரி புத்தகங்களை நீங்கள் வந்து பார்க்குறப்ப படிக்கிறப்ப என்ன ஆகும், ஆட்டோமேட்டிக்காக உங்களுக்கு எனர்ஜி பூஸ்ட் ஆகும், உங்களுக்கு பாசிட்டிவ் எனர்ஜி கிடைக்கும். அந்த பாசிட்டிவ் வந்து பார்த்திங்கன்னா வீட்டில் வைப்ரேஷன் கிரியேட் ஆகும். உங்கள் குழந்தைங்களுக்கும் வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் மோட்டிவேட் பண்ண ஆரம்பிச்சிருவீங்க. அப்பா என்ன பேசியிருந்தார், இப்போ எப்படி பேசுகிறாரு, அம்மா வந்து பார்த்திங்கன்னா எப்படி பேசுவாங்க, இந்த மாதிரி மாற்றி பேசுகிறாங்களே அப்படின்னு அந்த குழந்தை வந்து பார்த்திங்கன்னா ஒரு மிரட்சியோடு பார்க்கணும். இன்னும் ஏதோ ஒன்று சேஞ்ச் ஆகிருக்கு அப்பா கிட்ட, இப்போ நம்மளும் சேஞ்ச் பண்ணணும்னு வரும். நம்ம பாட்டுன்னு உட்காந்துட்டு அந்த குழந்தைய படிக்க சொல்லிட்டு வெளியில் பார்த்துட்டு டிவி போட்டுக்கிட்டு நியூஸை வச்சுக்கிட்டு சவுண்டை போட்டுக்கிட்டு இப்படி இருந்தால் எப்படி அந்த குழந்தை வந்து படிக்கிறதுக்கு அந்த மனம் வராது. சரியா? அதனால் தயவு செய்து வீட்டில் டிவி வந்து வைக்கவே வைக்காதீங்க, ஆஃப் பண்ணி போட்டுருங்க. இல்லைனா கட் பண்ணிவிடுங்க அந்த கேபிள்லாம் வந்ததுன்னா. இல்லைன்னா ஆஃப் பண்ணி வைக்கிறது தான் உத்தமம். இல்லைன்னா சேனல்ஸை வந்து எக்காரணம் கொண்டும் நீங்கள் பார்க்கக்கூடாது. பேரண்ட்டு தான், ஸ்டூடெண்ட் வந்து படிப்பாங்க, பட் அந்த டிஸ்ட்ராக்ஷனால அவங்களும் வந்து என்ன ஆகும், என்னடா இது சவுண்டு வருது அப்படின்னு வந்து படிக்கிறதுக்கு டிஸ்டர்ப் ஆகும், ஃபோன் எடுப்பாங்க, வேறு எதனா சேட் பண்ணுறதுக்கு போயிடுவாங்க, டைம் வேஸ்ட் போகும்.
அப்போ அந்த 10 மணிக்கு ஒரு இன்ஸ்டியூஷன் போனால் காலையில் எழுப்பி ஒரு 8 மணிக்கு அப்புறமா சாப்பாடு கொடுத்து குளிக்க வச்சுட்டு சாப்பிட்டுட்டு அழகாக போயிட்டு அங்கே வந்து 10 மணிக்கு வாங்கன்னு வச்சுங்க. அந்த இடத்துல படிக்கட்டும், படிச்சுட்டு திரும்பி வரப்ப என்ன படிச்சீங்க அப்படின்னு கேளுங்க. எனக்கு எதுவுமே தெரியாத சார்ன்னு சொல்லக்கூடாது. பேரண்ட் வந்து தயவு செய்து எனக்கு எதுவுமே தெரியாது அப்படின்னு சொல்லக்கூடாது. ஒரு இன்ஸ்டியூஷனில் நீங்கள் ஒரு ரிப்பீட்டர்ஸ்க்கு கோர்ஸ் வந்து சேர்த்துருந்தீங்க அப்படின்னா வீட்டுக்கு வந்து ஆல்மோஸ்ட் போர்ஷன்ஸ் எனக்கு தெரிஞ்சு முடிச்சிட்டு இருப்பாங்க. இப்போ வரப்ப அங்கே ரிவிஷன் கொடுத்துட்டு இருப்பாங்க. இன்னைக்கு போனியப்பா என்ன உனக்கு சாப்டர் சொல்லி கொடுத்தாங்க கேளுங்க. எனக்கு சாப்டர்லாம் தெரியாது, பரவாயில்ல. இன்னைக்கு டேட்டு போட்டு என்ன சாப்டர் எடுத்தாங்க எழுதுனியா காட்டு. இன்னைக்கு எத்தனை ப்ராப்ளம் உங்கள் இன்ஸ்டியூஷனில் ஒர்க் அவுட் பண்ணாங்க காட்டு. உங்கள் இன்ஸ்டியூஷனில் எத்தனை சாப்டர்ஸ் எத்தனை வந்து டீச்சர்ஸ் இன்னைக்கு வந்தாங்க காட்டு. எத்தனை நோட்டில் நீ எழுதியிருக்க அவங்க சொன்னதை காட்டு. என்ன ஒர்க் அவுட் பண்ணிட்டு வர சொன்னாங்க சொல்லு அப்படின்ட்டு குழந்தைகிட்ட கேளுங்க. முடிஞ்சா அந்த இன்ஸ்டியூஷனுக்கு கால் பண்ணி இன்னைக்கு என்னெல்லாம் நீங்கள் நடத்துறீங்க, நாளைக்கு என்னெல்லாம் என் குழந்தை படிச்சுட்டு வரணும்னு கேளுங்க. வந்ததுக்கு அப்புறமா ஒரு கொஞ்சம் ரிலாக்ஸ் பண்ணி கொடுங்க. ஒரு 6 மணிக்கு வீட்டுக்கு வந்தாங்க, ஒரு 6:30 மணிக்கு வந்தாங்கன்னா ஒரு 1 hour பரவாயில்ல ரிலாக்ஸ் பண்ணி விடுங்க குழந்தை. இல்லை ஏதாவது சாப்பிட்றதுக்கு கேட்டதுன்னா கொடுங்க. அதுக்கப்புறம் 6:30லேருந்து 7 அட்லீஸ்ட் 7 மணிக்கு ஸ்டார்ட் பண்ணால் 8, 9 சாப்பிட்றதுக்கு, அப்புறம் ஒரு அரை மணி நேரம் பிரேக் கொடுத்துட்டு 10:30, 11:30 அவ்வளோதான் 4 மணி நேரம். இந்த 4 மணி நேரமும் நீங்கள் என்ன பண்ணணும், இன்னைக்கு என்னப்பா சொல்லி கொடுத்தாங்க ரிவிஷன் பண்ணியா எடு, கொஸ்டின்ஸை போடு. உங்களுக்கு தெரியலன்னா பரவாயில்லைங்க, உங்களுக்கு தெரியலன்னா பரவாயில்ல. என்ன கொஸ்டின்ஸ் வந்து ஸ்கூலில் சொல்லி கொடுத்தாங்க, அங்கே கிளாஸில் சொல்லி கொடுத்தாங்கன்னா பரவாயில்ல. டாபிக் எடுத்தீங்களா, ஃபிசிக்ஸ் போடு, என் டாடி உட்காடுறேன் நீ போடு, கடன் போடு, 10 ப்ராப்ளம் போடு, 20 ப்ராப்ளம் போடு, 30 ப்ராப்ளம் போடு. அப்போ ஒரு நிமிஷத்துக்கு ஒரு கொஸ்டின் சால்வ் பண்ணோங்க எக்ஸாமில். அப்போ அந்த குழந்தை அந்த ஸ்பீடு வரணும்னா போட்டால் தானே வரும், போடாமே எப்படி வரும்? சும்மா வந்து உட்காந்து டாடி நான் வந்து ரிவிஷன் பண்ணுறேன்னு உட்காந்து படிச்சுட்டே இருக்கோம். ஆனால் எக்ஸாமில் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு நிமிஷத்துக்கு ஒரு கொஸ்டின் பண்ணணும். அங்கே போய் பண்ணுறப்ப எங்கே பண்ண முடியாது? 5 நிமிஷம் 10 நிமிஷம் எடுத்துக்கும் அந்த கொஸ்டின் ஆன்சரே பண்ண முடியாது. அப்போ வீட்டுக்கு வந்ததுக்கப்புறம் 4 hour இருக்குது. என்ன சொல்லி கொடுத்தாங்கன்னு 1 hour ரிவிஷன் பண்ண சொல்லுங்கள். மீதி 3 hour 3 சப்ஜெக்ட்ல இருந்து கொஸ்டின்ஸை போட சொல்லுங்கள். ஒரு நிமிஷத்துக்கு ஒரு கொஸ்டின் முடிக்கணுமா? அப்போ 60 நிமிஷத்துக்கு 60 கொஸ்டின் பண்ணணுமா? கொஞ்சம் தட்டு மாதிரி போனால் கூட 50 கொஸ்டின்றது மினிமம் வச்சுக்கணும். அப்போ 3 hour 150 கொஸ்டின், ஃபிசிக்ஸ், கெமிஸ்ட்ரி, பயாலஜி 3த்துலையும் 150 கொஸ்டின்ஸ் என்ன பண்ணணும், வீட்டில் வந்தால் பண்ணணும். இது வந்து கம்பல்சரிங்க. உங்கள் குழந்தை கவர்மெண்ட்டு சீட்டு எடுக்கணும் அப்படின்னு நீங்கள் ஐடியா வச்சிங்கன்னா ஈவினிங்கில் வந்துட்டாங்க அப்படின்னா வீட்டுக்கு 150 கொஸ்டின்ஸ் அவங்க வந்து கண்டிப்பாக என்ன பண்ணணும், போட்டு காட்டணும். உங்ககிட்ட நீங்கள் கீழே சைன் பண்ணணும். அந்த மாதிரி டெடிக்கேட்டடாக பேரண்ட்டும் இருந்து ஸ்டூடெண்ட்டும் இருந்தாங்க அப்படின்னா கண்டிப்பாக வந்து சக்ஸஸ்ஃபுல்லாக போகும். ரைட்டா? 1 hour போயிட்டு வந்து ரிவிஷனு. 2வது காலையில் திருப்பி எழுப்பினீங்கல்ல, இன்னைக்கு என்ன டாபிக் எடுப்பாங்க அப்படின்னு டீச்சர் சொல்லியிருப்பாங்க. இந்த வாரம் என்ன டெஸ்ட் கொடுப்பாங்கன்னு சொல்லியிருப்பாங்க. அப்போ இன்னைக்கு என்ன கிளாஸ் எடுக்க போகிறாங்களோ எடு. ஒரு 1 hour வந்து என்ன பண்ணு, போடு, என்ன பண்ணு, ரிவிஷன் பண்ணு. 1 hour என்ன பண்ணுற இல்லையா, ஒரு சப்ஜெக்ட்டுக்கு ஃபிசிக்ஸுக்கு 1/2 hour, கெமிஸ்ட்ரி 1/2 hour, பயாலஜி 1/2 hour ரிவிஷன் பண்ணு. ஏற்கனவே படிச்சு சொல்லி கொடுத்தாச்சு, முடிச்சாச்சு, டெஸ்ட் வச்சாச்சு, திருப்பி வந்து ரிவிஷன் பண்ணிட்டு இருக்கோம். அப்போ என்ன பண்ணும், 1/2 hour போதும். திருப்பியும் நான் உட்காந்துட்டு 6 மணி நேரம் நான் ஒரு சாப்டர் படிப்பேன்னா அது வந்து வேலைக்கு ஆகாத குழந்தையா. ரைட்டா? 1/2 hour படிச்சியா, 4 hour சொன்னா 1.5 மணி நேரம் படிக்கிறதுக்கு போயிடுச்சு. மீதி எத்தனை 2.5 மணி நேரம் இருக்குல்ல, உட்கார வச்சு இன்னைக்கு என்ன சாப்டர் வந்து டீச்சர் பண்ணிட்டு வர சொன்னாங்கல்ல, சொல்லி கொடுப்பாங்கல்ல, ஏற்கனவே முடிச்சிட்டாங்கல்ல, அந்த சாப்டரோட கொஸ்டின்ஸ்லாம் போடு. எதெல்லாம் டவுட் இருக்குன்னு வை, அதெல்லாம் போய் கிளாஸில் போய் கேட்டுக்கோ அப்படின்றத பிடிக்கணும். பிடிச்சாதான் நடக்கும், இல்லைன்னா நடக்காது. ரைட்டா? அப்போ டெய்லி பேசிஸில் இதை பண்ணுறீங்க. அப்போ போகிற இன்ஸ்டியூஷனில் டெஸ்ட் கொடுப்பாங்க, மார்க் உங்களுக்கு அனுப்புவாங்க. ஒரு 720 மார்க்குக்கு வைக்கிறாங்க அப்படின்னா எவ்வளோ மார்க்கு வந்து வாங்கியிருக்க, எவ்வளோ மார்க் வந்து மிஸ்டேக் ஆயிருக்கு. மிஸ்டேக் வந்த கொஸ்டின்ஸ் எல்லாம் எடு. வீட்டுக்கு வரீங்களா, வீட்டுக்கு வந்ததுமே டெஸ்ட் முடிஞ்சுதா, கீஸு கொடுத்தாங்களா, எங்கே எடு. என்ன ஏ இப்போ 1ஆம் நம்பர் கொஸ்டினுக்கு என்ன ஆன்சர் கொடுத்தாங்க, ஏவா, நீ என்ன போட்டிருக்க, ஏ தான் கரெக்ட், ஓகே. அடுத்தது ஏ எப்படிப்பா போட்ட, உனக்கு கரெக்டாக புரிஞ்சதுனால போட்டியா, புரியாதனால போட்டியான்னு குழந்தைய கேளுங்க. இல்லைப்பா நான் போட்டேன், ஏதோ ஒரு ஃபுல்கில் போட்டேன். அப்படியா, அப்போ தெரியலையா உனக்கு, அந்த கொஸ்டின் எங்கே இருக்குது எடு, புக்கில் அந்த கொஸ்டின் அந்த பேராவை எடு, அந்த பேஜை எடு, படிச்சுட்டு அந்த கொஸ்டினுக்கு தெளிவு பண்ணிக்கோ அப்படின்றத என்ன பண்ணணும். 180 கொஸ்டினுக்கும் பேரண்ட்டு கம்பல்சரி வீட்டில் அவங்கள பண்ண வைக்கணும். தெரியலன்னா கவலைப்படாதீங்க, ஒரு கால் பண்ணி அந்த இன்ஸ்டியூஷனில், சார் என் குழந்தை 180 கொஸ்டின் நேற்று எழுதிச்சு, 100 கொஸ்டின் தான் ஆன்சர் வந்து பண்ணியிருக்கு. வீட்டுக்கு வந்து பார்த்தீங்கன்னா மீதி 80 கொஸ்டினில் ஒர்க் அவுட் பண்ணதில் 10 சுத்தமாக தெரியல சார், அந்த 10 கொஞ்சம் சொல்லி கொடுத்து அனுப்புங்க அப்படின்னு கால் பண்ணி நீங்கள் சொல்லுங்கள். இல்லையா உங்கள் குழந்தைகிட்ட சொல்லி இந்த 10 நீ சாயந்தரம் வரப்போ டீச்சர்கிட்ட கேட்டு ஒர்க் அவுட் பண்ணி
சார் என்கிட்ட காட்டணும், இப்போ சைன் வாங்கிட்டு போகணும். சார் நீங்கள் சொல்லுங்கள் என் குழந்தைகிட்ட வந்து நாளைக்கு பேரண்ட்கிட்ட சைன் வாங்கிட்டு வரணும்னு சொல்லுங்கள். அதே போல் கால் பண்ணி சொல்லுங்கள் டீச்சர்கிட்ட, என் குழந்தைக்கு இது தெரியல, நீங்கள் சொல்லி கொடுத்துட்டு ஒரு சிக்னேச்சர் பண்ணி நீங்கள் அனுப்புங்க அப்படின்னு. இந்த மாதிரி நீங்கள் அடுத்த 60 65 75 நாட்களுக்கு கரெக்டாக வீட்டில் இருந்து படிக்கக்கூடிய மாணவர்களை பிடிச்சிங்க அப்படின்னா கண்டிப்பாக அந்த மாணவர்களுக்கு என்ன வந்துடும், கண்டிப்பாக ஸ்கோரிங் வந்துடும். இது ரெசிடென்ஷியல் ப்ரோக்ராமாக இருந்தால் அந்த இன்ஸ்டிடியூஷனில் அது பண்ணுறாங்களா அப்படின்றத நீங்கள் செக் பண்ணிக்கோங்க. நான் சொல்லித்தரேங்க உங்கள் குழந்தை பண்ணலை அப்படின்ற மாதிரி யாருன்னா டீச்சர் சொன்னாங்கன்னா அந்த டீச்சருக்கு வந்து சொல்லித்தரது புரியல சார், அதனால தான் குழந்தைக்கு தெரியல சார், அதனால் இன்னொரு வாட்டி சொல்லி கொடுங்க அப்படின்றத கேளுங்க. தப்பு கிடையாது. பேரண்ட் மீட்டிங் வைப்பாங்க, அதில் வந்து கேளுங்க, நேரடியாக கேளுங்க. அதுக்கு தான் ஃபீஸ் கட்டுறோம், அதுக்காக தான் சொல்கிறோம். டீச்சர் வந்து குழந்தைய ஹாய், நான் ஸ்ரீயோட சிஸ்டர் பேசுகிறேன். என் தங்கச்சியும் ஹாஜி அகாடமியில் தான் படிக்கிறா. இங்கே போன வாட்டி ஸ்கோர்ஸ் பார்த்தோம், அதை விட இந்த வாட்டி ஸ்கோர்ஸ் நல்லா இம்ப்ரூவ் பண்ணியிருக்கா. ஆக்சுவலி அவள் எக்ஸாம்ஸ்லாம் நல்லா ஸ்கோர் பண்ணுற அளவுக்கு அவள் இப்போ நிறையா அவளோட இன்பில்ட்லாம் நிறையா இருக்குது. ஸோ நாங்கள் நல்லா எக்ஸ்பெக்ட் பண்ணுறோம், கன்ஃபார்ம் 100% அவள் இந்த வாட்டி கவர்மெண்ட் ஸ்கோர் பண்ணிடுவான்னு. குறை சொல்கிறதுக்கான டீச்சருக்கு எதுக்கு சேலரி கொடுக்கறது, எதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஃபீஸ் கட்டுறது? நல்லா சொல்லித்தரணும், என் குழந்தைக்கு தெரியல, என் குழந்தைய அடுத்த லெவலில் கொண்டாடணும் அப்படின்றதுக்காக தான் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம என்ன பண்ணுறோம், ஒரு இன்ஸ்டியூஷனுக்கு ஃபீஸ் கட்டுறோம். குழந்தை படிக்கல அப்படின்னா உண்மையாலேயே உங்கள் குழந்தைக்கு அந்த படிக்கக்கூடிய திறமை இல்லையா அப்படின்றத நீங்கள் பார்த்து தான் சேர்த்துருக்கணும். ஏன்னா உங்களுக்கு தெரியும் 1லேருந்து 12 வரைக்கும் ஒரு குழந்தை படிச்சுட்டு இருக்கு, என்ன மாதிரியான கெப்பாசிட்டி இருக்குது, குழந்தையோடைய லாஜிக்கல் திங்கிங் எப்படி இருக்குது, அவுட் ஆஃப் பாக்ஸ் திங்கிங் என்ன மாதிரி இருக்குது, ப்ராப்ளம் சால்வ் பண்ணுற எபிலிட்டி இருக்குது, மேக்ஸ் என்னவா இருக்குது, குழந்தை வந்து அப்படி கப்புன்னு பிடிச்சிக்கிற கற்பூரம் மாதிரியா இல்லை வாழை மட்டை மாதிரியா அப்படின்றது உங்களுக்கு தெரியும். அப்போ கப்புன்னு பிடிச்சிக்கிற கற்பூரம் மாதிரி உங்கள் குழந்தை இருந்துட்டு மார்க் வரலன்னா மிஸ்டேக் எங்கேயோ இருக்குது அப்படின்றத செக் பண்ணி நீங்கள் என்ன பண்ணணும், விடக்கூடாதுங்க. எந்த இன்ஸ்டியூஷன்லையும் நீங்கள் வந்து பே பண்ணிட்டு ஒரு குழந்தைய ஜாயின் பண்ணீங்கன்னா அங்கே இருக்கக்கூடிய டீச்சர்ஸை ஒவ்வொருத்தரையும் நீங்கள் நிற்க வச்சு கேள்வி கேட்கலாம், உங்களுக்கு ரைட் இருக்குது. அதுக்காக தான் நீங்கள் பே பண்ணுறீங்க. நீங்கள் பே பண்ணுற அமௌண்ட்டை தான் வந்து பார்த்தீங்கன்னா அங்கே சேலரியாக வந்து கொடுக்குறாங்க. அப்போ வந்தோம் எடுத்தோம் போனோம் அப்படின்றதுக்காகலாம் டீச்சர்ஸ்க்காக சேலரி கொடுக்கறது இல்லை. அப்போ நீங்கள் என்ன பண்ணணும், உங்களுடைய ஃபீஸை தான் வந்து பார்த்தீங்கன்னா அங்கே சேலரியாக வாங்குறாங்கன்னா தே ஆர் ரெஸ்பான்சிபிள் டு ஆன்சர் யுவர் கொஸ்டின்ஸ். நீங்கள் கேட்கக்கூடிய ஒவ்வொரு கேள்விக்கும் அவங்க ஆன்சர் பண்ணி தான் ஆகணும். மழுப்புறாங்க அப்படின்னா சரியில்லைன்னு அர்த்தம். இதுதான் இதை பாருங்க, இதுதான் ஸ்ட்ரக்சர். இன்னைக்கு நான் காலையிலேருந்து இது சொல்லி கொடுத்தேன், 1.5 மணி நேரம் ப்ராப்ளம் போட்டேன். என் குழந்தைய இதை பார்த்தீங்கன்னா உங்கள் குழந்தைய பாருங்க, இவ்வளோ ப்ராப்ளம் போட வச்சிருக்கேன் பாருங்க, 50 ப்ராப்ளம் பண்ண சொன்னேன், குழந்தை இவ்வளோ ப்ராப்ளம் போட்டிருக்கு, நான் கேட்டேன் பண்ணியிருக்கேன் பாருங்க, கீழே சிக்னேச்சர் அப்படின்னு சொல்கிறாங்கன்னு பாருங்க. சொல்லனா பிடிங்க, அதான் சொல்கிறேன்ல, நீங்கள் பிடிக்கணும். நீங்கள் பிடிக்காத வரைக்கும் இன்ஸ்டிடியூஷன்ஸ் வந்து அப்படிதான் இருப்பாங்க, ஒன்றும் பண்ண மாட்டாங்க, பைசா வாங்கிப்பாங்க, அல்டிமேட்டாக லாஸ்ட்டில் வந்து உங்கள் குழந்தை பண்ணலை அப்படின்றத சொல்லிடுவாங்க. அதனால் பேரண்ட்டும் கொஞ்சம் ஸ்டெப்பு அடிஷ்னலாக இந்த மாதிரி கவர்மெண்ட் சீட்டு வாங்கணும் அப்படின்ற நினைக்கக்கூடிய பேரண்ட்டும் ஸ்டூடெண்ட்டாக இருந்தீங்க அப்படின்னா இன்ஸ்டியூஷனை மட்டும் நீங்கள் என்ன பண்ணிடக்கூடாது, ரிலே பண்ணிடக்கூடாது. அவங்களும் வந்து மேக்ஸிமம் எஃபோர்ட்ஸ் போடுவாங்க. ஆனால் நீங்கள் போய் பிடிச்சிங்கன்னு வச்சிங்க, அவங்க இன்னும் ஓடுவாங்க. நீங்கள் பிடிச்சிங்கன்னு வச்சிங்க, அடுத்த ஸ்டெப் எடுப்பாங்க. நீங்கள் போகலன்னு வச்சிங்களேன், சொன்ன வரல சார் சொல்லுவார். அங்கே இன்ஸ்டியூஷனில் கேட்பாங்க, இன்ஸ்டியூஷனில் மேனேஜ்மெண்ட்டில் இருந்து, என்ன அந்த குழந்தை வேஸ்ட்டு சார், ஒன்றுமே தெரில சார், பேசிக்கே தெரியல, பேசிக் சொல்லிக் கொடு. பேசிக் தெரில என் குழந்தைக்கு பேசிக் சொல்லிக் கொடு. ரைட்டா? டைம் இல்லைன்னு வச்சுக்கோங்க, இந்த 65 நாளில் மேஜிக் பண்ண முடியாது. ஆனால் 1 இயர் போட்டிருப்பீங்கல்ல, 2 வருஷம் படிக்க வச்சிருப்பீங்கல்ல, அந்த மாதிரி இடத்துல வந்து பேசிக் சொல்லி கொடுக்கலன்னா ஃபர்ஸ்ட்லேருந்தே பிடிக்கணும். அதான் சொல்கிறேன், நீங்கள் லாஸ்ட்டில் போய் எதையும் பிடிச்சிங்கன்னா நடக்காது. அதே போல தான் உங்கள் குழந்தையும் பிடிக்கணும். ஏன் டீச்சர் இது சொல்கிறார், நீ ஏன் செய்யல, உனக்கு என்ன வருது, உனக்கு ஏன் வரல, நீ கேட்டியா டீச்சரை, எடு. நீ இன்னைக்கு என்ன ஒர்க் அவுட் பண்ண, டீச்சர் காலையிலேருந்து கிளாஸ் எடுத்தார்ல, என்ன நோட்ஸ் எடுத்து வச்சிருக்க, எடு. இன்னைக்கு எத்தனை ப்ராப்ளம் நீ போட்ட அப்படின்னு எடு அப்படின்னு உங்கள் குழந்தையும் நீங்கள் பிடிக்கணும். பிடிக்காமையே இது வரல, என் குழந்தைக்கு மார்க் வரல இப்படின்னு சொன்னீங்கன்னா நம்ம எப்படி பண்ணணும்? சரியா? அதனால தயவு செய்து பெற்றோர்கள் வந்து பார்த்தீங்கன்னா விழிப்படையக்கூடிய ஒரு அருமையான நேரம் விடாதீங்க. ரைட்டா? இப்போ ரிவிஷன் ஸ்டார்ட் பண்ணி மார்க் எக்ஸாம்ஸை வந்து பக்காவாக உங்கள் குழந்தை என்ன சொல்லும், இப்போ நான் படிக்கணும்பா, சிலபஸ் கம்ப்ளீட் பண்ணுவோம், சிலபஸ் கம்ப்ளீட் பண்ணும், எக்ஸாம் முடிஞ்சு கூட சிலபஸ் கம்ப்ளீட் பண்ணோம் தான் சொல்லிகிட்டே இருப்பாங்க. பட் முழு மாதிரி தேர்வுகளை எழுத ஆரம்பிக்கிறப்ப தான் அந்த குழந்தைக்கு ஒரு கம்ப்ளீட் ஒரு கிளாரிட்டி கிடைக்கும். எந்த இருக்கக்கூடிய டோட்டல் சாப்டர்ஸில் எங்கெல்லாம் எனக்கு லேகிங் இருக்குது, இல்லை ஒரு கொஸ்டின் பேப்பரை பார்க்குறப்ப அசஸ் ரீசனிங்கில் என்னால் பண்ண முடியலையா, இல்லை நியூமரிக்கல்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா எனக்கு சேலஞ்சாக இருக்கா, இல்லைன்னா மேட்சிங் டைப் கொஸ்டின்ஸை என்னால் பண்ண முடியலையா,
இல்லைன்னா மிக்ஸ்டு பேஸ்டு டாபிக்ஸு கான்செப்ட்ஸை மிக்ஸ் பண்ணி கேட்டால் என்னால் பண்ண முடியலையா அப்படின்னு அந்த முழு தேர்வு எழுதுறப்ப ஒன்று ஐடென்டிஃபை பண்ண முடியும், ரெண்டாவது எந்த டாபிக்ன்றதை லிஸ்ட் அவுட் பண்ண முடியும், மூணாவது டைம்குள்ளே என்னால் முடிக்க முடியுதா அப்படின்றத அவங்க வந்து பார்க்க முடியும். ரைட்டா? இந்த 3 விஷயங்களை நீங்கள் தெளிவாக பண்ணீங்கன்னா உங்கள் குழந்தை கண்டிப்பாக அருமையான பிரமாதமான மார்க்கை வாங்கி கவர்மெண்ட் சீட்டு வாங்குறது உறுதிங்க. ரைட்டா? இந்த மாதிரி விஷயங்கள் உங்களுக்கு கரெக்டாக நடக்குதா அப்படின்றத நீங்கள் பெற்றோர்கள் செக் பண்ணிக்கணும். ஏன்னா குழந்தைங்க படிக்கிற விஷயம் குழந்தைங்க தாங்க. என்னதான் நம்ம சொன்னாலும் குழந்தைங்க தான். கொஞ்ச நேரம் அப்படி கொஞ்சம் டைம் கிடைச்சதுன்னா ஃப்ரெண்ட்ஸ் கூட பேசலாமா, அப்படி உட்காந்துட்டு வேற எதனா கதைக்கலாமா அப்படின்ற மாதிரி தான் குழந்தைங்க நினைக்கும். பட் நம்ம டைமோட அற்புதம் தெரியும், போனால் வராது அப்படின்ற நம்மளுக்கு தெரியும். நம்மளுடைய எக்ஸ்பீரியன்ஸ், நம்ம அனுபவம் அறிவு இருக்குது பார்த்தீங்களா, அது அந்த குழந்தைங்களுக்கு இருக்காது. அறிவு இருக்கும், அனுபவ அறிவு வந்து குழந்தைங்களுக்கு கம்மியாக இருக்கும். பட் நம்ம அந்த அனுபவ அறிவை குழந்தைங்க சொல்லும், பாப்பா அவனுக்கு ஒன்றுமே தெரியாது, பரவாயில்லம்மா அப்பாவுக்கு ஒன்றுமே தெரியாது, ஆனால் அப்பா சொல்கிறத செஞ்சுட்டு அப்புறமா பார்த்துக்கலாம், அம்மா சொல்கிறத கேட்டுக்கோ அப்புறம் பார்த்துக்கலாம். இந்த விஷயங்களை நீங்கள் கரெக்டாக அவங்கள ஃபோக்கஸ் பண்ணி கொண்டு போனீங்க. அந்த இன்ஸ்டியூஷன் என்ன சொல்கிறாங்களோ அந்த இன்ஸ்டியூஷன் கரெக்டாக போதா அப்படின்றத பார்த்துக்கிட்டு, அந்த இன்ஸ்டியூஷன் கரெக்டாக பண்ணலன்னா அவங்களையும் என்ன பண்ணுவோம், நீங்கள் கேள்வி கேட்கறதுக்கு இருந்துட்டு அலைன் பண்ணி கொண்டு போனீங்கன்னா அடுத்த 65-70 நாட்களில் பிரம்மாண்டமான ரிசல்ட்டை நீங்கள் உங்கள் குழந்தைகள் மூலயமா எதிர்பார்க்க முடியும். அதுக்கு நான் கேரண்டி. ரைட்டா? 9176552121 இந்த நம்பரில் என்கிட்ட கால் பண்ணி பேசணும் அப்படின்னா தாராளமாக பேசுங்க. உங்களுக்கு குழந்தைங்களுக்கு கவுன்சிலிங் தேவைப்படுது, இல்லை என் குழந்தை என்ன பண்ணால் வரும் சார், என் குழந்தை இதெல்லாம் பண்ணிட்டு இருக்கு சார், இருந்தாலும் மார்க் வரல, என்ன சார் பண்ணணும், இந்த மாதிரிலாம் உங்களுக்கு தகவல் தேவைப்படுதுன்னா தாராளமாக நீங்கள் என்னை வந்து கால் பண்ணி பேசலாம். சார் நீங்கள் ஏதாவது எங்களுக்கு மார்க் டெஸ்ட் கொடுத்து ஹெல்ப் பண்ணுவீங்கன்னா எஸ், ஆன்லைன்லேயும் சப்போர்ட் பண்ணுறதுக்கு ரெடியாக இருக்கும், ஆஃப்லைன்லேயும் உங்களுக்கு சப்போர்ட் பண்ணுவோம். பட் இதெல்லாம் வந்து பெய்டு சர்வீஸ் தான், ஃப்ரீயாக பண்ண முடியாது சில விஷயங்களை. ரைட்டா? நீங்கள் கால் பண்ணி பேசுங்க, ஏதாவது உங்களுக்கு டவுட்னா சொல்கிறேன். பட் இந்த மாதிரி சர்வீசஸ்லாம் எதனா நீங்கள் வரப்ப, இப்போ சார் என் குழந்தை வந்து லாஸ்ட்டு வந்து +1 +2 படிக்கிறப்ப எல்லாமே படித்து முடிச்சிச்சு சார், 1 மாதம் ஃப்ரீயாக இருக்குது, என்ன பண்ணலாம், நான் கிராஷ் கோர்ஸ் போடலாமா இல்லை வேறு ஏதாவது ஐடியா ஃபாலோ பண்ணலாமா அப்படின்னு உங்களுக்கு சஜஷன் வேணுமா கால் பண்ணுங்கள், நான் சொல்கிறேன். சார் இந்த வருஷம் முடிஞ்சிச்சு சார், இனிமேல் இந்த 70 நாளில் எதுவும் நீங்கள் சொல்கிற மாதிரிலாம் பண்ணால் கூட வராது அப்படின்ற மாதிரி இருக்கா, ஆனால் கவர்மெண்ட் போட்டால் தான் சீட் எடுக்கணுன்ற மாதிரி ஐடியா வச்சுருக்கீங்களா, கவலைப்படாதீங்க. ஆர்ஜிஆரோட ஸ்பெஷல் ரிபீட்டர்ஸ் பேட்ச்சு நீங்கள் ரெசிடென்ஷியல் ப்ரோக்ராம் இருந்தாலும் சரி, வீட்டில் இருந்து வந்து போகக்கூடிய மாணவர்களுக்கும் இந்த வாட்டி 100% டியூஷன் ஃபீஸு ரீஃபண்ட் பண்ணுற ஆப்ஷன் கொடுக்குறோம். எப்போ உங்களுக்கு கவர்மெண்ட் கோட்டா சீட்டு கிடைக்கல அப்படின்னா. ஏன்னா 20 மாணவர்களை வச்சு நம்ம ஒரு பேட்சு ஃபார்ம் பண்ணி அவங்களுக்கு என்னெல்லாம் தேவை இருக்குது, என்னெல்லாம் வந்து அவங்களுக்கு சொல்லி தரணும், என்னெல்லாம் புரிய வைக்கணும், எப்படியெல்லாம் ப்ராப்ளம் சால்வ் பண்ண வைக்கணும், எப்படி டெஸ்ட் கொடுத்ததுக்கப்புறம் அவங்கள வந்து எரர் வந்து கரெக்ஷன் பண்ண வைக்கணும், அதுக்கப்புறம் அதில் இருக்கக்கூடிய டவுட்ஸை எப்படி சால்வ் பண்ணணும் அப்படின்ட்டு ஒரு 12லேருந்து ஒரு 16 பேர் 20 ஸ்டூடெண்ட் இருக்கக்கூடிய பேட்சுக்கு ஓரியன்ட் பண்ணி மென்டர்ஷிப் கொடுத்து பக்காவாக வந்து அவங்கள ரெடி பண்ணி ரிசல்ட் ஸ்கோர் பண்ண வச்சு என்ன பண்ணுறோம், கவர்மெண்ட் கோட்டா சீட்டை எடுக்க வைக்கிறோம் MBBS. இந்த ப்ரோக்ராமில் நீங்கள் ஜாயின் பண்ணணும்னு விருப்பப்பட்டீங்கன்னா 2026-27 ஃபியூ சீட்ஸ் தான். ஏன்னா 20 சீட்னா இமீடியட்டாக அப்படி ஜாயின் பண்ணிடுவாங்க. அதனால் உங்கள் குழந்தை அந்த ப்ரோக்ராமில் ஜாயின் பண்ணி கிராக் பண்ணணும்னு நினைக்கிறீங்களா, மெடிக்கல் கவர்மெண்ட் சீட் எடுக்கணும்னு நினைக்கிறீங்களா, ஆர்ஜிஆரில் ஸ்பெஷல் ரிபீட்டர்ஸ் பேட்சில் 8695186953 இந்த நம்பரில் கால் பண்ணி உடனடியாக ஃபீஸை பே பண்ணி ஜாயின் பண்ணிவிடுங்க. கொஸ்டினே கேட்காதீங்க. எப்போ கொஸ்டின் கேட்கணும்னா, கிளாஸ் ஸ்டார்ட் ஆகிடுச்சு, உங்கள் குழந்தை வந்து கிளாஸ்க்கு வருது, என்ன மார்க் வருது, மேட்ச் ஆகலை, குழந்தை படிக்கலை, குழந்தை படிக்குது, இவங்க சொல்லித்தராங்க, இவங்க சொல்ல, அந்த இடத்துல ஸ்டார்ட் பண்ணுங்கள். அந்த இடத்துல பேரண்ட் மீட்டிங் வைப்பாங்க, ஸ்டார்ட் பண்ணுங்கள். அப்போ நீங்கள் வாங்க பிடிங்க, அப்போ கொஸ்டின் கேளுங்க. சேரத்துக்கு முன்னாடியே கொஸ்டின்லாம் கேட்காதீங்க. ரைட்டா? உங்கள் குழந்தையோட திறமை எப்படி இருக்குன்னு உங்களுக்கு அகைன் தெரியும். உங்கள் குழந்தையோட கமிட்மெண்ட் என்ன இருக்குது அப்படின்றது தெரியும். உடம்பு எப்போ பார்த்தாலும் சீக்காக இருக்குது, அந்த குழந்தை வேண்டாங்க, அந்த குழந்தைய நீங்கள் வந்து டென்ஷன் பண்ணாதீங்க, டார்ச்சர் பண்ணாதீங்க, அந்த குழந்தைக்கு ஏற்ற மாதிரியான கோர்ஸை போட்டுருங்க. உங்கள் குழந்தை உங்கள் பேச்சே கேட்காது, எது சொன்னாலும் படிக்காது, அந்த குழந்தையும் இந்த ஸ்பெஷல் ரிபீட்டர்ஸ்க்கு வேண்டாங்க. என் குழந்தை வந்து பிறந்ததுலேருந்து டாக்டர் ஆகணும் தான் ஆசை சார், அதுவும் என் குழந்தை எங்களுக்கு செலவு வைக்காமல் கவர்மெண்ட்டில் தான் சேரணுன்றது ஆசை, அதுலமா அது 100% டெடிக்கேஷனாக என் குழந்தை எது சொன்னாலும் செய்யறதுக்கு வந்து ரெடியாக இருக்கக்கூடிய குழந்தை. என்னென்ன கூட இருந்து கொஞ்சம் அவர் கைட் பண்ணுறதுக்கு ஆள் இல்லை, அதெல்லாம் கைட் பண்ணி அந்த டவுட்டெல்லாம் கிளியர் பண்ணி சொல்லி கொடுத்து ஒரு பாத்தை கிரியேட் பண்ணி கோல் செட் பண்ணி அது பிளானை கிரியேட் பண்ணி அதுக்கேற்ற மாதிரி எக்ஸிக்யூட் பண்ணுறதுக்கு கூடயே இருந்து தட்டி கொடுத்தா என் குழந்தை பண்ணிடும் அப்படின்னு நினைக்கிறீங்க இல்லையா, அந்த மாதிரி குழந்தைங்கள தான் என்ன பண்ண முடியும்,
அழகாக நம்ம பண்ண முடியும். இது நான் சொன்னால் கேட்காது, எப்பயுமே ஃபோனில் தான் இருக்கும், எப்போ பார்த்தாலும் தூங்கிட்டு தான் இருக்கும், நான் கொடுத்தா எந்த ஒர்க்கையும் பண்ணாது, நான் என்ன மதிக்காது, சாப்பிட்றது இல்லை, எப்போ பார்த்தாலும் நொயின்னு இருக்கும், எப்போ பார்த்தாலும் உடம்பு சரியில்லை அப்படின்ற மாணவர்களெல்லாம் தயவுசெய்து இந்த ப்ரோக்ராமுக்கு வேண்டாம். சரியா? ஏன்னா நீங்கள் உங்களுடைய பணம் வந்து நீங்கள் எவ்வளோ கஷ்டப்பட்டு ஏர்ன்டு மணி அதை தான் நீங்கள் பே பண்ண போகிறீங்க. அதே போல் பணத்தை கூட நம்ம ஏர்ன் பண்ணிடலாம். உங்கள் டைம் போயிடுச்சுன்னா திரும்பி வராது. 1 இயர் போயிடுச்சுன்னா வருமானு? இப்போ நான் பேசி ஸ்டார்ட் பண்ண டைம் திருப்பி வருமா? இல்லை நான் இப்போ பேசிகிட்டு இருக்க டைம் எனக்கு திருப்பி கிடைக்குமா? கிடைக்காது. நேரம் போனால் கிடைக்காது. அதனால் தெளிவான ஒரு முடிவு எடுக்கிறதுக்கு உங்களால் முடியலன்னா உங்கள் குழந்தையோட நேரடியாக என்னை வந்து பாருங்கள். ஒரு கிளாரிட்டி நான் கொடுக்குறேன். அதுக்கப்புறமா டிசைட் பண்ணிவிட்டு இமிடியேட்டாக பே பண்ணிவிட்டு போயிடலாம். ஓகேவா? எங்கிட்ட கால் பண்ணி பேசணும்னு நினைக்கிறீங்களா? 9176552121 இந்த நம்பரில் கால் பண்ணுங்க. தேங்க்யூ சார். +2 முடிக்க போகிறேன். நீட் எக்ஸாமில் நான் என் குழந்தைய வந்து மார்க் ஸ்கோர் பண்ண வச்சு கவர்மெண்ட்டை கிராக் பண்ண போகிறேன் சார். கவர்மெண்ட் காலேஜை எடுத்தே ஆகணும். சின்னதுலேருந்து எங்களுக்கு ஆசை. அதுவும் அப்படி ஒயிட் கோட் போட்டு ஸ்டெத்தை மாட்டி என் குழந்தை அப்படி கம்பீரமாக நடந்து வரணும் அப்படின்னு நினைக்கக்கூடிய பேரண்டா நீங்கள் கவலைப்படாதீங்க. உங்களுடைய ட்ரீமை ஃபுல்ஃபில் ஆக்கிறதுக்கு தான் ஆர்ஜிஆர் இருக்கும். அதுவும் உங்களுடைய குழந்தை கவர்மெண்ட் காலேஜில் படிக்கணும்னு நீங்கள் ஆசைப்படுறீங்களா? கவர்மெண்ட் கோட்டா சீட் எடுத்து படிக்கணும்னு ஆசைப்படுறீங்களா? கவர்மெண்ட்டா அப்படின்னா கூட பரவாயில்ல, கவர்மெண்ட் கோட்டா அப்படின்னா ஓகே சார், அந்த அளவுக்கு ரெடி பண்ணால் போகிறோம் அப்படின்னா ஆர்ஜிஆர் 2027 எக்ஸாம் எழுதக்கூடிய மாணவர்களுக்கு ஸ்பெஷல் ப்ரோக்ராம். 26ல் +2 முடிக்கிறாங்க, 1 இயர் டிராப் பண்ணுறாங்க, பரவாயில்ல, என் குழந்தை வந்து கவர்மெண்ட் கோட்டா சீட்டு தான் எடுக்கணும் அப்படின்னா ஆர்ஜிஆர்ல 20 பேரை வச்சு ஒரு அருமையான சூப்பர் ஸ்பெஷல் பேட்ச், டிராப்பர்ஸ் பேட்ச் அண்ட் ரிப்பீட்டர்ஸ் பேட்ச் வந்து நம்ம என்ன பண்றோம், போடுறோம். உங்க குழந்தை அந்த 20ல் இருந்தனா கேரண்டி கொடுக்குறாங்க. என்ன கேரண்டின்னு பாத்தீங்களா? சீட்டு வாங்கல கவர்மெண்ட் கோட்டானா உங்களுடைய ஃபீஸ் வந்து என்ன பண்றோம், டியூஷன் ஃபீஸ் 100% ரீஃபண்ட் பண்றோம், கேரண்டி. இதில் ஜாயின் பண்ணணுமே அப்படின்னா 20 ஸ்டூடெண்ட் தான். ஒன்று அட்வான்டேஜ், இண்டிவிஜுவல் கேர் கிடைக்கும், ரீஃபண்ட் ஆப்ஷனும் இருக்கு. இதுக்கு மேலே நம்ம எதுக்காக வெயிட் பண்ணோம்? அதுவும் சென்னையில் ஆர்ஜிஆர் அகாடமி. 8695186953 கால் பண்ணுங்க.